शांति। बार बार करके समझाते हैं बच्चों को, ओम शांति। मनुष्य शांति के लिए हैरान होते हैं। मन की शांति, मन की शांति, मन की शांति। ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துறாரு. மனிதர்கள் அமைதிக்காக தேடி அலைகிறாங்க. மனதுக்காக சாந்தி வேணும், சாந்தி வேணும், சாந்தி வேணும்னு रोज मनुष्य मात्र बहुत रोज यही कहते हैं, ओम शांति, ओम शांति। उसका अर्थ बेचारे नहीं जानने के कारण शांति मांगते ही रहते हैं। अभी खुद को कहते रहते हैं, आई एम साइलेंस, आई एम आत्मा मीन्स आई एम साइलेंस। தினமும் ஓம் சாந்தின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய அதுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கு. இப்படியும் சொல்றாங்க, சாந்தி, ஐ எம் சைலன்ஸ், ஐ எம் சைலன்ஸ். ஆனா அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் தெரியுது. तो कुछ समझते हैं कि बरोबर हम साइलेंस ही है, हमारा स्वधर्म साइलेंस ही है, शांति ही है। तो जब स्वधर्म शांति है तो फिर हम मांगे किसे? शांति। இப்போ நமக்கு புரியுது, சைலன்ஸ், சாந்தி நம்மளுடைய சுய தர்மமாக இருக்கு. நம்மளுடைய சுய தர்மமாக இருக்கும் பொழுது அப்போ நம்ம சாந்தியை வேண்டணும். अच्छा, फिर भी मांगते हैं शांति, क्योंकि बराबर अर्थ भी नहीं जानते हैं। और यह है भी रावण का राज्य, ये मालूम नहीं है कि रावण का राज्य है बराबर। क्योंकि रावण है तुम्हारा सारी दुनिया का खास। அந்த சைலன்ஸை கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் அமைதிக்காக இன்னும் வேண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது ராவண ராஜ்யம். முழு உலகத்திலயும் இப்போ ராவண ராஜ்யம் இருக்கு, இது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. खास, पर्टिकुलर और जनरल दो अक्षर हमेशा आते जाते हैं। पर्टिकुलर भारत का एनिमी सो है रावण। देखो, ये उनको जलाते रहते हैं। तुम कभी भी ऐसे कोई भी मनुष्य मात्र नहीं देखेंगे। பர்டிகுலர், ஜெனரல் அப்படின்னா குறிப்பிட்டவாக பாரதத்தோடைய எதிரி ராவணன். பொதுவாகன்னு சொன்னா உலகத்துக்குன்னு சொல்லலாம். जिनको कोई बरस बरस से जलाता हो और सजीव है, जन्म जन्मांतर कल्प कल्पांतर, तुम इनको जलाते आते हो जबकि भक्ति बात है। जब दुश्मन है तुम्हारा, நீங்க வருடம் வருடமாக அவரை எரித்துட்டு வந்திருக்கீங்க. ஜென்மம் ஜென்மமா, கல்பம் கல்பமா அவரை எரித்துட்டு வரீங்க. ராவணனை எரிக்கிறீங்கன்னு சொன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க உங்களுடைய எதிரியாக இருப்பாங்க. जब पांचवी काल में फंसते हो और सभी फंसते हैं जब, क्योंकि जन्म ही होता है भ्रष्टाचार से। तो भ्रष्टाचार से जन्म होते हैं नहीं, तो ये रावण का राज हो गया नहीं। பிறவியே இங்க சீரழிவுல தான் இருக்கு. பிறவியே அப்படி இருக்கும் பொழுது அப்போ இது கண்டிப்பாக ராவண ராஜ்யமாகத்தான் இருக்கும். तो दुख होता है, बहुत अथाह दुख। देखो कितना दुख है इस समय में। अभी दुख का निमित्त कौन है? ये रावण। अभी कोई को भी मालूम नहीं है कि ये दुख क्यों, कब, किस कारण होते हैं। இது முழு உலகத்துல எவ்வளவு துக்கம் இருக்கு, இப்போ இருக்கு. அவ்வளோ எல்லையற்ற துக்கம் இருக்கு, துன்பம் இருக்கு. அப்போ யாருக்குமே தெரியாம இருக்கு இந்த துன்பத்தோடைய காரணம் என்ன. இதுதான் ராவணன் பாபா சொல்லு. आज ये है ना रावण का, मनुष्य को समझाओ भाई अथाह दुख है, और बाप जब आते हैं वो अथाह सुख देते हैं। दुख का नाम निशान नहीं, उसे दुख का नाम निशान नहीं, उसके लिए क्या दवाई बाबा देते हैं।
இப்ப பாபா சொல்றது மற்றவங்களுக்கு புரிய வைங்க. ஏன் துன்பம் இவ்வளோ இருக்கு. ராவணன் தான் இதுக்கு காரணம் பாபா சொல்றது. ராவணன் வரும் பொழுது இது ராவண ராஜ்யமாக இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோ எல்லையற்ற துன்பம். அப்பா வரும் பொழுது நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறார். ஸோ இப்போ இந்த துக்கத்தோடைய பேரும் சுவடும் இல்லாம இருக்கிறதுக்கு அப்பா நமக்கு என்ன மருந்து கொடுக்குறாரு? अब कौन सा दवाई? मुझे सिर्फ याद करो तक सतो प्रधान बन जाएगा नहीं, पीछे सारा दुख तुम्हारा दूर हो जाएगा. என்ன மருந்துன்னு சொன்னா, என்ன எப்பொழுதும் நினைவு செய்யுங்க. அப்பாவை நினைவு செய்யும் பொழுது நீங்க சத்து பிரதான் ஆகுவீங்க. உங்களுடைய அனைத்து துன்பம் அகன்றுவிடும்.